கணேஷனா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்க உட்காந்துருக்கேன். சரி. சொன்ன வீட்டில் சாமி ரூமில் சொன்ன மாதிரி 2 கனி இருந்துச்சா? ஆமா. இருந்துச்சா? ம். நீங்கள் என்ன ரோட்டில் 2 பேர் ரோட்டில் சந்திச்சோம். உங்கள் வீட்டு சாமி ரூமில் 2 எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் இல்லையா? ஆமா ஆமா. சரி ரைட். அப்போ அந்த 2 கனியில் ஒன்று சிறுசாவோ ஒன்று பெருசாவோ இருக்குது. 2 வேற வேற சைஸில் இருக்கு. உண்டா இல்லையா? ஆமா. ஆ. ஆ ஆமா. அண்ணா கேட்குதா? ஆமா. கேக்குது. அது ஒன்று சிறுசா ஒன்று பெருசா இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. சரி அப்படியே இருங்க. ம். உங்க குலதெய்வம் பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஆ உங்க குலதெய்வம் பேர் என்ன? சுடலை மாடன். சுடலை மாடன். ஓ சிவனுக்கு சிவன் வகைரா இல்லையா? ஆமா ஆமா. ம் சரி அப்படியே லைன்ல இருங்க. சரி உங்க ரெண்டு கையும் நல்லா தொடச்சிக்கிட்டு ஆ. உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு ம். வலத உள்ளங்கை மோந்து பாருங்க. ஆ. என்ன மனம் வருது அப்படின்ட்டு கவனிச்சுக்கோங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொன்னா போதும். சரியா? சரி. பண்ணுங்க. ஆ. ரெண்டு மனம் மாறி மாறி வந்துச்சு. உண்டா இல்லையா? ஆமா. ஒன்னு வந்து சந்தன மனம் ம். இல்லையா? ஆ. ஓகே. இன்னொன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் ஏத்திக்க முடியல. ஆமா. உண்டா இல்லையா? ம். ஒன்னு வந்து சந்தன மனம் வந்துச்சு. இன்னொரு முறை ம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்ல வந்திருக்குது இல்லையா? ஆமா ஆமா. ம் சரி. இப்போ ம். அதே 2 கையில ஒரு கையில திருநீறு ஒரு கையில குங்குமம் நினைச்சுக்கோங்க. ஆ. வலது கையில நீங்க நினைச்சது குங்குமம் உண்டா இல்லையா? வலது கை சோத்தாங்கை சொத்தாங்கையில இது விபூதி நினைச்சேன். விபூதி நினைச்சிருக்கிறீங்க. ம். ம் சரி. இல்லைண்ணா உங்க கட்டல்ல ஒண்ணும் இல்லைங்க. யார் சொன்னா உங்களுக்கு தெய்வம் கட்டல்ல இருக்குன்ட்டு? கிட்டவும் இல்லையா? சரி சரி. இல்லை இல்லை. ஆ. கிளியரா தான் இருக்குங்க. ஆனா ஆ. நீங்க எங்கேயாவது சாமி கணக்கு எடுத்திருக்கிறீங்களா? இல்ல இல்ல. இல்ல ம். இல்ல இல்லையா? ம். ம் வரும். இனி ஆ. உங்களுக்கு சாமி கணக்கு வரும். ஆ. சரியா? ம். அது வந்து உங்க குலதெய்வம் ஆலயத்துல தான் அழைச்சி விடுவாங்க. சரி சரி. ஆனா இப்ப இன்ன டயத்துல தான் அப்படிங்கிறது அது கெடு இல்ல. கெடு ஆ. கெடு சொல்ல முடியாது. சரியா? சரி சரி. உங்களுக்கு சரி. உங்க ஆலயத்துல நீங்க மாமூலா உங்க ஆலயத்துக்கு எதார்த்தமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், கோயில்ல திருவிழா அது இதுக்குன்னு கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாதிரி நீங்க உங்க குலதெய்வம் போகும்போது ஒரு ம். கட்டத்துல அந்த அந்த கோயில் பூஜாரி அந்த உங்களுக்கு விளக்கம் சொல்லுவான். இந்த மாதிரி உனக்கு சாமி கணக்கு வரும், நீ சாமி கணக்கு எடுக்கலாம் ம். அப்படின்னு அவனே சொல்லுவான். அது அது வரும், நீங்க பொறுத்து இருக்கணும். இது உங்க குலதெய்வம் கோயிலே நடக்கும். ஆ. நீங்க வெளிய எதுவும் பண்ண வேண்டியதில்ல. அது வரை நீங்க எதார்த்தமா இருந்துக்கலாம். அவசரப்பட வேண்டியது இல்லங்க. சரி சரி சரி. சரியா? இது ஆ. தன்னால நடக்கும். தெய்வமா பார்த்து இறங்குறது தான். சரியா? சரி சரி. சரி. நம்ம ஒரு பக்கம் போய் அழைச்சிக்கலாம் அப்படின்னாலும், ம். ஒரு பக்கம் அழைச்சாலும் அதுக்கான கெடு இருந்தா மட்டும் தான் அந்த தெய்வம் வரும். ஆ. இல்லன்னா வர்றதுக்கு என்னதான் நம்ம காசு பணம் கொடுத்து நம்ம அழைச்சிக்கலாம் அப்படின்னு போனாலும், அதுக்கான கெடு இருந்தா தான் தெய்வம் வரும். சரி. சரிங்களா? ஆனா ம். உங்களுக்கான உத்தரவு நானே வர்றேன் ஆ. அப்படின்னு ஒரே கணக்கு தான் சொல்லுச்சுங்க. சரி சரி. அதனால தான் நான் சொன்னது, உங்க குலதெய்வம் கோயில்லயே ஒரு கட்டத்துல உங்களுக்கு வாக்கு பிரிச்சு விடுவாங்க அப்படின்னு சொன்னதுங்க. சரி சரி. சரியா?
ம். மற்றபடி கட்டெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏவல் ஏவல் அது இந்த மாதிரி செய்வன ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். என்ன சமாசாரம்னா ஒரு கட்டத்துல நீங்க அமாவாசை பொழுதுல உச்சி நேரத்துல வெளியே சுத்தி இருக்கிறீங்க. ஆ. சரியா? ஆ. அமாவாசை இருங்க சொல்றேன். எந்த அமாவாசைன்னா இப்ப கடந்த அமாவாசையில இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா 3வது அமாவாசை. ஆ. போன அமாவாசை, அதுக்கு முந்தின அமாவாசை, அதுக்கு முந்தின அமாவாசை. ம். இன்னைக்கு வரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90 நாளைக்கு மேல ஆகுதுங்க. 100 நாளைக்கு பக்கமா 100 நாள கடந்திருக்குங்க. ஆ. சரியா? சும்மா அது ம். போக்குல ஒண்ணு வந்தது. அது உங்களுக்கு அ இறங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஆ. சரியா? ம். ஆனா தொட்டிருக்கு அவ்வளோதான். அதனால இறங்க முடியல. ஏன்னா உங்களுக்கு இவரோட அதிகாரம் இருக்கிறதுனால, ம். அதனால வர முடியல. ஜஸ்ட் தொட்டிருக்குது அவ்வளோதான். சரியா? ஆ. அந்த அந்த தொட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பவர். ஆ. தொட்டதுக்கு. இவ்வளோ பாதிப்பு. ஆ. ஏதாவது தொட்டதுன்னா, அ ஒ ம். இவன் உடம்புல இறங்கிக்கலாம் அப்படின்னு அத நினைச்சது தான் உண்டு. ஆ. ஆனா அதனால முடியல. சரியா? ஆ. ஆ. அதுக்கே இவ்வளோ பாடுபட்டுருக்கிறீங்க. அதுக்கு ஆ. ஆ. அது இறங்கி இருந்துச்சுன்னா, ம். இந்நேரம் நீங்க இடம் காலி ஆயிருக்கும். காலியா இருக்கும். ஆ. சரி. இந்நேரம் உங்க இடம் காலியா இருக்குங்க. அந்த மாரி கேஸுங்க அது. ஆ. ஒரு பொம்பள 45 வயசுக்கு மேல இருக்கும். ம். வந்து இறங்கி இருந்துச்சுன்னா, இந்நேரம் நீங்க இருந்திருக்க முடியாதுங்க. டிக்கெட் வாங்கியிருப்பீங்கங்க. தப்பிச்சீங்க. ஏதோ அவரு உங்க கூட இருக்கவும் இல்ல. ம். ஹலோ. அந்த பக்கம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாருங்க. ஆ. வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாருங்க. ஆ. சரி, சரி. அது உங்களுக்கு இதுதான் சமாச்சாரம். இப்போ என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு நைட்டு ம். ஒரு 3 எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. ம். 3 எலுமிச்சை பழத்துல ம். 3க்குமே சிகப்பு தடவி 4 கீத்த போட்டு சிகப்பு தடவி, ம். குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே திஷ்டி சுத்திருங்க. ஆ. சரி, சரி. சரியா? திஷ்டி ஆ. சுத்திட்டு, ஆ. அந்த 3 கன்னி இப்போ நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? வாய்ஸ் இது? டிஸ்டர்பன்ஸ். ஆ. வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது பாரு! ஆ. சரி, சரி. ம். சொல்லிட்டு இருக்கிற கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ம். புத்திக்கு படலையா? தெரியலையா? ஆ. ம். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோங்கிறது தெரியாம போயிடுச்சா? ம். 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 பாருங்க. அத ஒரு சொன்ன மாரி செய்யுங்க. அந்த 3 3 3 இப்ப நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? இங்க எஸ்கேஸ் ரோடு. சூரமட்டி. சூரம்பட்டி எஸ்கேசி ரோடா? ம். சரி, ஓகே. அது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. எஸ்கேசி ரோடு ஓகே தெரியும். அதெல்லாம் எந்த எல்லையில நீங்க குடியிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆ. இப்போ உங்க வீடு இருக்கு இல்லையா? ஆமா. உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல கொஞ்ச தூரம் முன்னாண்ட வந்தீங்கன்னா, அந்த இடத்துல ரோடு பிரியுதா? ஆமா. உங்க வீட்டுக்கு நேரா ஆப்போசிட் கொஞ்சம் முன்னாண்ட வந்தீங்கன்னா, அந்த இடத்துல 3 ரோடு கிராஸ் ஆகுதுங்க. ஆமா, ஆமா. சரியா? ம். கரெக்ட்டா இந்த இந்த 3 கன்னி அந்த இடத்துல எரிஞ்சிருங்க. ஆ. சரி, சரி. 3 திசையில எரிஞ்சிருங்க. ம். 3 திசையில எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. ஆ. சரி, சரி. சரியா? ஆ. சரி. ஏதாவது பைக் ஹாரன் அடிக்கிற மாரி சத்தம் கேட்டாலோ, யாராவது கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டாலோ, யாரோ உங்கள தொட்ட மாதிரி ஃபீல் வந்தாலோ, திரும்பி ஆ. பார்க்கக்கூடாது. ஆ. சரி, சரி. பைக் ஹாரன் அடிச்ச மாதிரியோ, அல்லது யாராவது ம். கூப்பிட்ட மாதிரியோ, இல்லாட்டி யாராவது உங்கள தொட்ட மாதிரி இருந்தா பின்பக்கத்துல இருந்து தொட்ட மாதிரி இருந்தாலோ, ம். எந்த எந்த இதுக்குமே நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரிக்ட்டா திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரணும். ஆ. சரி, சரி. வீட்டு வாசல்ல வெளிய கை, கால கழுவிட்டு தான் நீங்க உள்ள போகணும். முடியுமா? முடியும். பக்கத்துல நிறுத்த வேண்டியதுதான். ஆ. அத பண்ணிக்கோங்க. அத ஆ. பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்குள்ளார போகணும். ஆ. சரியா? சரி, சரி. ஆ. இது சரி. இத மட்டும் பண்ணுங்க போதுமானது. ஆ. நாளைக்கு காலையில என் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 500 போட்டு விட்டுருங்க. ஆ. சரி. சரியா? ஆ. சரி ரைட். வச்சுட்டா? ஆ.